ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். இந்த காலத்தில் உள்ள மக்கள் வந்து ஒரு சில பேர் வந்து எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அதாவது உடம்பு ரீதியாக எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனை. ஸோ இல்லைனா வந்து வயிறு உப்பிசமாக இருக்குது, செரிமானமே ஆகாமல் இருக்குது, இல்லைனா லூஸ் மோஷன் போகிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் மிக முக்கியமானது நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான மண்டலம் நம்மளுடைய எச்சில் பகுதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது பெருங்குடல் வரையுமே. ஸோ உங்களுடைய இந்த பெருங்குடல் பகுதிக்கும் புற்றுநோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்து உங்களுடைய அந்த டைஜஷன் செரிமான மண்டலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ உங்களுடைய குடல் பகுதிக்கும் உங்களுடைய மூளையும் வந்து டைரெக்டாக கனெக்ஷன் வந்து இருக்கிறதுனால ஸோ இது வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுடைய மனம், அதாவது உங்களுடைய மனநலமும் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா ஸ்ட்ரெஸ் இது ரிலேட்டடாகவும் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு முக்கியமான என்ன ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடல் பகுதியில் வந்து நல்ல வகையான பாக்டீரியாவை வந்து உற்பத்தி ஆனால் மட்டும்தான் செரிமானம் வந்து நல்லபடியாக வந்து இருக்கும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ப்ரோபயாட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரீபயாட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோபயாட்டிக் ஃபுட்டு வந்து புளித்த உணவுகளில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தயிரில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது போக நம்ம காலையில் நைட்டு வடித்து காலையில் சாப்பிடக்கூடிய அந்த பழைய சோறு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பழைய சோறுலேயுமே வந்து ப்ரோபயாட்டிக் ஃபுட்டு வந்து ப்ரோபயாட்டிக் உணவு அது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இட்லியை வந்து நம்ம மாவை வந்து புளிக்க வச்சு இது பண்ணும்போது ஸோ அதுவுமே வந்து ஒரு ப்ரோபயாட்டிக் ஃபுட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ ப்ரீபயாட்டிக் ஃபுட்டு அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து நிறைந்த உணவுகள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காய்கறி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள். ஸோ இதெல்லாம் இந்த நார்ச்சத்து நிறைந்த உணவுகளிலும் இந்த அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ப்ரோபயாட்டிக் ஃபுட்டுங்கிறது நல்ல வகையான பாக்டீரியாக்கள் ஸோ வளர்கிறதுக்கு இந்த ப்ரோபயாட்டிக் ஃபுட்டு வந்து குடல் பகுதியில் வந்து யூஸ் ஆகுது. அப்போ ப்ரீபயாட்டிக் ஃபுட்டு வந்து இந்த நல்ல வகை பாக்டீரியாவுக்கு உணவாக வந்து அமைகிறது இந்த ப்ரீபயாட்டிக் ஃபுட்டில் வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு உணவையும் வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய அந்த கட், சிறுகுடல், பெருங்குடல் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அது மூலியமாக டைரெக்டாக நம்மளுடைய மனநலம், மூளை எல்லாமே வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு நிறைய வகையான பிரச்சனைகள்லேருந்து தீர்வாகும். ஸோ அப்போ வந்து இந்த ப்ரோபயாட்டிக் ஃபுட்டும் ப்ரீபயாட்டிக் ஃபுட்டும் எப்படி சேர்ந்து சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தயிரோடு சேர்த்து தக்காளி, வெங்காயம், இல்லைன்னா வந்து காய்கறிகள், ஒரு சில காய்கறிகள் பார்த்தீங்கன்னா ஸோ அதையும் வந்து நம்ம தயிரையும் ஒன்றா வந்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக் ஃபுட்டை வந்து ஒன்றா எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய கட் இந்த சிறுகுடல் பகுதி வந்து ஆரோக்கியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து யதார்த்தமான உண்மை. இல்லைனா பருப்பு வகைகளை வந்து சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது ஸோ நார்ச்சத்து ப்ளஸ் புளித்த உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக் ஃபுட்டை வந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ஹெல்த் வந்து பயங்கர இம்ப்ரூவ் ஆகும். அதாவது கட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆக ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு டைஜஷன் வந்து பிரச்சனை வந்து வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம உணவில் இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம உடம்புல வந்து எடுத்துக்கொள்ளும் போது நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து விடுபடலாம். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.